அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான அரசு தரப்புல இருந்து நிறைய ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று அனைத்து வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா, குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்க ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? எந்தெந்த அட்டைகளுக்கு இந்த தீபாவளி பரிசு கிடைக்க போகிறது, எப்படி நம்ம இந்த பரிசு தொகையை வாங்கணும், இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், இதை பற்றின முழுமையான வீடியோ தான் இது இருக்க போகுது. தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் வீடியோஸ், அப்டேட் வீடியோஸ், இந்த மாதிரி ஸ்கீம் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான வீடியோஸும் முழுமையான அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. இந்த பரிசு தொகை இல்லாம மகளிர் உரிமை தொகையும் இந்த ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் மாதம் வழங்கிட்டு தான் வராங்க. அது இன்னமும் விரிவுபடுத்த ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா பொங்கல் பரிசு தொகுப்பு. இது மட்டும் அல்லாமல் தீபாவளி பரிசு தொகை மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் இதோடு பொங்கல் பரிசு தொகையும் கொடுக்குறாங்க. அதுவும் என்னன்றதை பார்ப்போம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டும் அல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அனைவரும் எதிர்பார்த்த தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு செய்தியாளர்களிடம் சந்தித்து, குறிப்பா சுதந்திர தினத்தன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசுமே வழங்கணும்ன்றதையும் அறிவுறுத்தியிருக்காரு. சரிங்களா? அதாவது செப்டம்பர் 22க்கு அப்புறம், சரிங்களா, 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? அவர் சொன்ன மாதிரியும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுருச்சு. அதே போல தீபாவளி பரிசுமே வழங்க போறாங்க. சரிங்களா?
ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசை வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு செலவு மட்டும் கிட்டத்தட்ட 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு 5000 ரூபாயை வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இதுதான் இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட்டுங்க. ஸோ வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று அனைத்து ரேஷன் அட்டை இல்லாமல் இந்த 3 வகை ரேஷன் அட்டை, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 5000 ரூபாய் தீபாவளி பரிசு கன்ஃபார்மாக கிடைக்கும். சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீமை. இதற்கான டோக்கன் எப்போலேருந்து வழங்கப்படும் அப்படின்னா வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அனைத்து ரேஷன் கடைகளிலும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.